டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறது முக்கியமே கிடையாது. என்னெல்லாம் அப்படி தூக்கி சாப்பிட்டு வேறு லெவலில் வந்திருக்கேன். நம்ம சுபாக்கா தான் வந்து இன்றைக்கி நம்ம புதியுகம் நேயர்களுக்காக வேறு லெவலில் ஏதோ பிரியாணிலாம் செய்ய போகிறாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அக்கா வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் அக்கா. ஹாய்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஓகே. எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வந்து பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக நான் செய்கிறது வந்து சென்னா புலாவ், அதாவது கொண்டக்கடலை புலாவ். அட்டடடா, இதில் புலாவ் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை, சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு ஆனால் சாப்பிட்றேன். இன்னைக்கு வச்சு செய்கிறோம், சாப்பிட போகிறோம். சூப்பர் டன். அப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் சுக்கா. ஓ, வேற புலாவ் அந்த கிரேவி இதை கம்பைன். கிரேவி இல்லடா, அது சுக்கா. சுக்கா. ஓ, சுக்கானா ஒரு மாதிரி செமியா இருக்கும், ட்ரையா இருக்கும். புலாவ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ சன்னால புலாவ் நல்ல ஒரு ப்ரோட்டீன். சின்ன பசங்க சென்னாவை சாப்பிடாதவங்களும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ஒரு பவுல் ரைஸ்க்கு ஒரு குழி கரண்டி ஃபுல்லாக எண்ணெய் எடுத்து ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கிராம்பு ஒரு 4-5 நம்பருக்கு போட்டுருங்க. ஏலக்காய் ஒரு 4 நம்பர் போட்டுடுறேன். அப்புறம் பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு கொஞ்சம் போல் போட்டுடலாம். 1 ஸ்பூனுக்கு போடுறேன். நம்ம பண்ணுறது புலாவ். ஓகே. ஸோ புலாவுங்கிறப்போ அதோட கலர் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். ஸோ அப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவோட காரம் தான் அதோட காரம், டேஸ்ட் எல்லாமே. ஓகேவா? இப்போ வந்து வெங்காயம், நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்தாங்க, இந்த நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி கொடுக்கலாம். சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணிடுவோம். ஏன் வதங்குது சீக்கிரம்? அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைங்கக்கா. வெங்காயத்தில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நீர் சத்து அதிகமாக இருக்கும் போது உப்பை சேர்க்கும் போது தண்ணியை உறிஞ்சிரும், அப்சர்வ் பண்ணிடும் உப்பு. நான் அதுக்கு தான் உப்பு போடுறது. ஓகேவா? வெங்காயம் வதங்கிறது மட்டும்தான் பேஸ். யூஸ்வலாக பிரியாணியாக இருக்கட்டும், புலாவாக இருக்கட்டும், அதை டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறது பார்த்தோம்னா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம பொறுமையாக நின்று வதக்கணும். இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஆனியனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் மாறும். ஒரு பிங்கிஷ் ஃப்ரை பண்ணுறோன்னா அதோட ஃப்ளேவரே மாறும். கண்டிப்பாக கட் பண்ணுற சைஸஸ் கொண்டு மாறும். ஆமாம், இதெல்லாம் வந்து செஃப்பாக இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை, சுபாக்கா கூட நின்னாவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கா என்ன சிரிக்கிறீங்க? இல்லடா, வெக்கமா? உள்ளுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் நடந்ததையும் இப்போ நடக்கிறதையும் நினச்சி சிரிச்சேன்டா. ஓகே. இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பூண்டுலாம் உரித்து ஜிஞ்சர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அக்கா அரைச்ச பேஸ்ட். கரெக்டாக அக்கா? ஸ்டோரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கதை சொல்லிட்டாங்க. ஸோ இதை நல்லா வதக்குறோம். பச்சை மிளகா நீல வாக்கில் வெட்டினதை கொடுங்க. இனிமேல் எல்லாம் வேகமாக கொடுக்கலாம். டக்கு டக்குன்னு போட போகிறோம். பச்சை மிளகா பார்த்தோம்னா 2, 4, 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நமக்கு. 5 பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்பிடி. பிடிங்க. புதினா, அப்புறம் சென்னா, நம்ம கையில் இருக்கிற சென்னா. ஸோ இது வந்து சென்னா வந்து ஓவர் நைட், அதாவது ஒரு 6 hours ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதை ஒரு 3 விசில் போட்டு எடுத்துருங்க. அதாவது 3 விசில்னா அந்த 3 விசில் இல்லை அக்கா, இதெல்லாம் வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே ஜோக் அடிச்சு நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. 3 சவுண்டு வரணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கர் நம்ம ஜெயெல்லாம் இந்த மாதிரி 3 விசில் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு இந்த பழக்கம் நிறைய பழகிட்டேன் நான். அவரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க, இந்த காமெடியில தானா அவங்கள விட்டு போயிடும். இந்த சென்னாவை போட்டாச்சு. கொஞ்சம் போல தக்காளி ஒரு அரை தக்காளி, அதாவது சின்ன தக்காளியை தான் 1 போட்டுருங்க. இது இவ்வளோலாம் நான் போடலை. 2 தக்காளி ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன் நான்.
சின்ன தக்காளியில நான் ஹாஃப் போதும் இல்ல? ஆமாடா. இதையும் நல்லா வதக்கி கொடுக்குறோம். அக்கா இது உங்க ஓன் ரெசிபியா எப்படி? இது என்னோட ஓன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக எல்லாரும் பிரியாணி பண்ணுவாங்க, நான் புலாவ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். நாங்க பண்றதா டிஷ், நாங்க வைக்கிறதா பேரு, அவ்வளவுதானக்கா? அவ்வளோதான்டா. இது நல்லா இது கொதிச்சு வருது. இது கூடவே நம்ம தயிர் சேர்க்குறோம். ஆனா எனக்கு ஒரு டவுட், மேக்ஸிமம் அந்த பிரியாணி புலாவ்ல இப்ப இருக்க டைம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-8 வருஷமா தான் இந்த தயிர் ஆட் பண்றாங்க. இல்லடா, தயிர் முன்னாடில இருந்தே ஆட் பண்றாங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி ஆட் பண்ணி பார்த்தது இல்ல. நீ சின்ன வயசுல இருக்கறதால உனக்கு தயிர் என்னன்னு தெரியாது. ஓ, அப்ப நான் குழந்தையா இருந்தனால எனக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? ஆனா இது எதுக்கு ஆட் பண்றாங்க? தயிர் வந்து ஃப்ளேவர் தான்டா. ஓகே, ஃபுட்டோட ஃப்ளேவர், அதாவது ஒரு புளிப்பு, அந்த க்ரீமி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த தயிர் ஆட் பண்றது. எனக்கு தண்ணி பார்த்தோம்னா, தண்ணி எடுங்க. அந்த இதில் ஒரு பவுல் ரைஸ் எடுத்துருக்கேன், ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எதுவுமே தண்ணி வடிகிற மாதிரி பொருள் போடலை, அதனால 2 கப்பு. ஸோ பேசிக் நம்ம இந்த தம் பிரியாணி குக்கர் இல்லாமல் பண்ணுறோம்னாவே இந்த 1:2 இந்த ரேஷியோ தானாக்கா? ஆமாடா. இல்லைடா, நம்ம போடுற பொருளுங்களை வச்சு. ஓகே, தண்ணி விடுற மாதிரி இன்க்ரீடியன்ட் இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ முக்காவா ஆக்கிக்கலாம். ஸோ 2 பவுல் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு பவுல் ரைஸ்க்கு 2 பவுல் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம வெங்காயம் வதங்குற நேரம் தான் போட்டோம், அப்புறம் நம்ம போடலாம். ஓகே, இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். ஆமாடா. இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய். சுக்கா அப்படின்னு சொல்லும் போது எப்படி ரைஸ்க்கு பரட்டி அப்படி சாப்பிட்டுக்கலாமா எப்படிங்கக்கா? இல்லடா, இந்த மாதிரி புலாவுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஓ, நீங்க எது செஞ்சாலும் நாங்க செய்யற மெயின் டிஷ்க்கு வேற எங்கேயும் வந்து சைட் டிஷ் தரக்கூடாது, சுபாக்கா செய்யறதா சைட் டிஷ். அப்படிலாம் இல்லடா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு தான் நான் செய்யறது. நாங்க கொடுத்த காம்போவா கொடுத்துறோம். ஆமா, யூஸ்வலா எல்லாரும் வேற மாதிரி ஆனியன் ரைத்தா கண்டிப்பா இதில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இது சூடாயிட்டு இருக்கு, எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சூடானதை பாத்துருவோமா? எண்ணெயை சிம்ல வச்சுட்டேன் நானு. இது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு புலாவுக்கு. ஓகேவா? இப்போ ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து நான் அந்த ஒரு பவுல் ரைஸை எப்போ ஊற வச்சேன், வெங்காயம் வதங்குற டைமே நான் ஊற வச்சேன். ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் தாளிப்பு போடுவேன். ஸோ இந்த ஒரு டியூரேஷனே வந்து நம்ம அரிசி வந்து நல்லா சோக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சுபாக்காவோடைய டிப்ஸ். ஆமாம், டைமிங் எப்படிங்கக்கா? ஸோ இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிரியாணி சூப்பராக. ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, புலாவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், அது குக்கராக இருக்கட்டும், தம்மாக இருக்கட்டும், குழஞ்சிடுது. சம்டைம்ஸ் விதையாக வந்துடுது. இதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இதுதான்டா டைமிங், அவ்வளோதான் டெக்னிக். இதுதான் டெக்னிக் அண்ட் டைம். இதில் ரைஸ் போட்டாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லா அரிசியும் போட்டுடணும், இல்லைனா வந்து சுபாக்காவோட குழந்தைங்க அந்த அரிசியில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையாக்கா? குழந்தைகளா? ஐ மீன் இந்த அரிசி ஒவ்வொரு அரிசியும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். என்னன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற டிஷ்ஷில் இல்லை கண்டென்ட், உங்கள் புடவையில் நீங்கள் போடுற அந்த ஆக்சசரியில், அதில் தான் நம்ம நேர்கள்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே நேர்களே? அப்படியா? ஆமாம், கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. நான் சமைக்கிறேன், பார்க்குறீங்கல்ல, சமைக்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கீங்க சமையல் சூப்பராக இருக்குன்னு. பார்த்து சொல்லிட்டாங்களா? சொல்லியிருக்காங்க. சூப்பர், நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஹக் பண்ணி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பார்ப்பேன். ஓகே, ரொம்ப பிரியமா பேசுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த டைம் எனக்கு. ஸோ ஒரு சமையல்ல இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்மளை பார்த்து வந்து பேசுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நேர்ல வந்து உங்களுக்கு இதே சப்போர்ட் இன்னும் அதிகமா கொடுப்பாங்க. அண்ட் கூட கொஞ்சம் அப்படி எனக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த தேங்க்ஸ் வந்து இந்த சேனலுக்கும் சேர்த்து சொல்லணும், நம்மளோட சேனலுக்கும். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சீரகம் போட்டாச்சு. ஸோ சீரகம் பொரிஞ்சி வர ஃப்ளேவர் தான் இந்த சோயா சங்க்ஸோட ஃப்ளேவர். அப்புறம் கருவேப்பிள்ளை. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. வெங்காயம், பொடியாக வெட்டின வெங்காயம். இது எவ்வளோங்கக்கா? என்னடா எவ்வளோ குவான்டிட்டி? நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கொஞ்சம் போட்டுடலாம். வெங்காயம் அதில் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா பிரட்டி விடுறோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கிண்டிட்டு நம்ம தட்டு போட்டு மூடலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறங்கட்டும் அதில். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். சரி அக்கா, வெங்காயம் வதங்கட்டும். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள்ல எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கஷ்டமே இருக்காதா? ஏண்டா கஷ்டம் இல்லாதவங்க யாருடா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும்டா. இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை வரைக்கும் இன்னைக்கு கஷ்டம் இருக்கதாண்டா செய்யும். பட் நீங்க எப்படி பாசிட்டிவா இருக்கீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. பாசிட்டிவ்ங்கிறது எல்லாத்தையும் அப்படியே பாசிட்டிவா நினைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன எடுத்துக்கோங்க, இல்ல என்ன மாதிரி இந்த 2K கிட்ஸ்ல எடுத்துக்கோங்க. நாங்களாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல 2 லைக் கம்மியாவது, ஃபாலோவர் கம்மியாவது அப்படின்னாவே நைட்டு ஃபுல்லா தூங்காம கஷ்டப்படுறோம், அழுகுறோம். ஆனா நீங்க எப்படி இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் வந்து அப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதை எதை பத்தி யோசிக்காத, உன் வேலையை நீ கரெக்டா செய், அது போதும். தன்னால உனக்கு வந்து சேரும் எல்லாமே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்கவே பார்க்காத, எல்லாமே உனக்கு பின்னாடி கரெக்டா வரும். ஓகே, சூப்பர். இதுக்குதான் சுபாக்கா வேணுங்கிறது மோட்டிவேஷன். இது மேல கல் வச்சிருவோமா? தேங்க்யூடா. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பொடியாக வெட்டின பச்சை மிளகாய். பொடியாக வெட்டின ஆமாம், கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். ஒரு பச்சை மிளகாய் என்ன சொல்கிறது, ரிங் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுடலாம். ஓகே. இந்த நல்லா பரட்டி விடுவோம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த சுக்காக்கு வந்து நம்ம பெருசா ஏதோ கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ண எதுவுமே இல்லை. எல்லாமே இன்ஸ்டன்ட்டா வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறது தான். சூப்பர். இப்போ மிளகாய் தூள் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டப்ப டக்குன்னு கருகும். மல்லித்தூள், உப்பு, உப்பு போட்டாச்சு தேவையான அளவு. மிளகாய் தூள் பார்த்தோம்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டிருப்பேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு சோயா சங்க்ஸு, அதாவது இந்த சோயா சங்க்ஸை நான் சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிகட்டி இந்த மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதில் போட்டுடுறேன். ஸோ இது வந்து ஒரு இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இல்லையா? என்னடா? சோயா சங்க்ஸோட குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி நீங்கள் எடுத்த குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதோட நிறையவும் செய்யலாம். புரியல. இல்லக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாடா, அதுக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் சோயா இந்த அளவுடா. சோயா என்ன? ஆமா, சோயா. சோ இதை விட டபுளா போடுறது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நார்மலா ஒரு 2 பேர் சாப்பிட 2-3 பேர் ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் கூட சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது. ஸோ அப்போ ஈவினிங் டைம்ல இந்த அம்மாலாம் இருக்கீங்க, குழந்தைங்க வந்து நைன்னு ஏதாவது நச்சு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சட்டை போட்டோன்னு ரெசிபியை நவுத்தி விட்டுறலாம். கண்டிப்பாடா, ஈஸிடா. இது எப்பவுமே சங்க்ஸ் வீட்டில் ஒரு பாக்கெட் இருக்கும். ஆமா. இதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த நான்வெஜ் அந்த பிரியர்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றோன்றப்போ. ஏன்னா அந்த சோயா சங்க்ஸ் அப்படின்னாவே வெறும் பிரியாணியில போட்டு 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 நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ நம்ம சுபாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோயா சங்க்ஸில் சூப்பரான ஒரு சுக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அண்டு சன்னா, அதாவது கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த விநாயகருக்கு படைப்பாங்க. ஆனால் அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புலாவ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டேஸ்டிங் பார்த்துடலாமா? அதுக்குள்ளே நம்ம ஒரு புலாவுக்கு கீ எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதோட நெய். ஃபைனல் டச் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற இந்த கீல தான் இருக்கு. கீல தான் இருக்குது டேஸ்ட்டு. டன். நெய் எடுப்பா. இது உருக்கி அப்படியே நம்ம ஆட் பண்றோம், அவ்வளவுதான். ஆமாடா. இது நெய் வந்து உருக்க போகுது. இதுக்கு கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு. முந்திரி போடும்போது நீங்க வந்து தாராளமா போடணும். ஓகேயா? எனக்காக இது ஓபன் பண்ணுவோமா? ஓபன் பண்ணவா? இதும்பா.
ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்ணுறப்போவும் அப்படியே சுபாக்கா மாதிரியும் வண்டர்ஃபுல்லா இருக்கு அதானக்கா? நான் ஏதோ காசு கொடுத்து சொல்ல வைக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல மக்களே, நான் கொடுக்க மாட்டேன் இதுக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா இந்த புலாவை தான் கொடுப்பேன். அதுவே போதும். ஸோ கொத்தமல்லி எடுங்க. நாங்க நான் சொன்ன மாதிரி ஒயிட்டாக இருக்கா? ஆனா பார்க்க ஒயிட்டா இருந்தாலும் வந்து அது பார்த்தா தெரியும்ல, அது நம்ம சாப்பிடணும் நமக்கு ஒரு எண்ணம் வரும்ல, அது உங்க டிஷ்ல தான்க்கா. இப்போ வந்து இது பரட்டியாச்சு. ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சோயா சங்க்ஸ் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் நம்மளோட சன்னா புலாவ் இஸ் ரெடி. இப்போ இதை பவுல் Serve பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆஷிகா, உன்னோட சென்னா புலாவும் சோயா சங்க்ஸ் சுக்கா. ஓகே, ஸோ அக்கா வழக்கம் போல தான் எப்போவுமே நம்ம சுபாக்கா சமைச்சா டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்காது, அரோமாவே வந்து நீங்கள் வந்து அந்த அரோமா மூலமாக கட்டி இழுத்துருவீங்க. அதான் உங்கள் பிளான். சரி, ஃபர்ஸ்ட் இதை டேஸ்டிங் பார்க்கலாம். உனக்கு எது பிடிக்குதோ அது பாருடா. ஓகே, ஃபர்ஸ்ட் புலாவ் பார்த்துடலாம். ஸோ இந்த சன்னா புலாவ் இருக்குல்ல, ஒரு சுண்டல், கொஞ்சம் புலாவ், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நீங்க இந்த புலாவ்ல எதுவும் ஆட் பண்ணல, ஆனாலும் வந்து அந்த ஃப்ளேவர் வருது. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் ஆட் பண்ணும்போது சில ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணீங்களா, அதோட ரீசனா? அன்பு, அக்கா, பாசம், இதெல்லாம் வந்து நம்ம நேயர்கள்ட்ட சொன்னா அவங்க வந்து என்ன கமெண்ட்லயே திட்டுவாங்க. லவ்வோட சமைங்க, சூப்பரா சாப்பாடு. அதுதான் உங்க சீக்ரெட். காதலோட சமைச்சா கலக்கலான சமையல் தான். இது நல்லா இருக்குக்கா. கூடிய சீக்கிரம் இவங்க ஆங்கர் ஆயிடுவாங்க. ஆனா உண்மையாலுமே சன்னா புலாவ் வேற லெவல்ல இருக்கு. நீங்க பெருசா முன்ன சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஆனாலுமே வந்து நாக்கிலே நாட்டியம் ஆடுது. ஓகே, ஸோ கம்ஸ் டு சோயா சங்க்ஸ் சுக்கா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இல்லை நீங்கள் என்ன போட்டிங்கன்னா உண்மையாலுமே நான் மறந்துட்டேன், ஆனால் வேற மாதிரி அப்படி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸோட நான் மட்டும் இல்லை, நம்ம அக்காவும் கூடவே சேர்ந்து வருவாங்க. அது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோட நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். Until this is bye bye from Ashika and Subhashini. Bye.